ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மைக்ரோரைசாவை பற்றி பார்க்கலாம். எனக்கு 2-3 கேள்வி வந்திருக்கு. மைக்ரோரைசாவை எப்படி யூஸ் பண்ணுறது, சாஃப்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது மைக்ரோரைசாவை யூஸ் பண்ணலாமா, என்ன இன்டர்வல் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க மைக்ரோரைசா என்ன ப்ராடக்ட்டு, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை சாயில் மீடியா கோகோபிட் மீடியாவில் யூஸ் பண்ணலாமா, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது ப்ரொசீஜரை சொல்லுங்கள் மேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஆரம்பத்தில் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. திருப்பி ஒரு தடவை டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். இந்த மைக்ரோரைசானா என்ன, அது எதுக்கு, நம்ம செடிகளுக்கு எப்படி யூஸ் ஆகுது, ரோஸ் செடிக்கு பொதுவாகவே எல்லா செடிக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில்டாக நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மைக்ரோரைசானா வேறு ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு பெனிஃபிஷியல் ஃபங்கஸ். இங்கே நம்ம வேம்னு கூட சொல்லுவோம். நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ் சிலதெல்லாம் வாங்கும்போது வேம்னு சொல்லி கூட சிலது வாங்கியிருப்போம் நம்ம. அதுதான் மைக்ரோரைசா. மைக்ரோரைசா ஆல்ரெடி நம்ம மண்ணில் நிறைய இருக்கும், இயற்கையாகவே பூமியில் இருக்கும். ஆனால் இது நம்ம பாட் கல்ச்சர், நம்ம தொட்டிக்குள்ளே ஒரு செடியை வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் அதுக்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அதை அப்ளை பண்ணுறோம். இது எப்படின்னா, நீங்கள் நமக்கு தயிருக்கு உரம் ஊற்றுற மாதிரி தான். கொஞ்சோண்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா, பாலில் நீங்கள் உரம் ஊற்றுனீங்கன்னா மறுநாள் எப்படி தயிர் ஃபுல்லாக ஆகுது, அந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் போட்டிங்கன்னா அது அந்த வேரை சுற்றி ஃபுல்லாக பரவி நிறைஞ்சிரும். ஸோ நம்ம இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே புதுசாக ஒரு செடி நடும்போது மைக்ரோரைசா கொடுக்கலாம். ஒரு செடியை ரீபாட் பண்ணும்போதும் மைக்ரோரைசா கொடுக்கலாம். ஒரு செடியை திருப்பி ட்ரிம்மிங் பண்ணுறோம், அதாவது ட்ரிம்மிங்னா ரூட் ட்ரிம்மிங், ரூட்டை வேறு அறுக்கும் போதும் இந்த மைக்ரோரைசா கொடுக்கலாம். ஏன்னா இது வேர் வளர்ச்சிக்கு இது ஹெல்ப் பண்ணுது. வேரெல்லாம் நல்லா அந்த ஒயிட் ரூட்ஸ் நிறைய வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த மைக்ரோரைசா எப்பயுமே அந்த வேரை சுற்றி தான் வளரும். அந்த சம்டைம்ஸ் இந்த செடி சில நோஞ்சா மாதிரி இருக்கும், வேரே வளராது. நமக்கு வேர் வளரணும், வேர் வளர்ந்தாதான் செடி மேலே வளரணும். அப்போ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வேரில். வேர் எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ செடி மேலே ஆரோக்கியமாக இருக்கும். செடிக்கு எந்த நோய் நொடி வராது. இன்னொன்று, இந்த டைபேக் மாதிரி இஷ்யூஸும் வரவே வராது. அதுக்காக துப்பராக வராதுன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் இதை கண்ட்ரோல் பண்ணிவிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அந்த ஃபங்கிசைட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாலும் சரி, பண்ணாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுதான் அந்த மைக்ரோரைசா ஹெல்ப் பண்ணுது. இது என்ன பண்ணுன்னா, அந்த நீங்கள் வேரில் நீங்கள் போட்ட உடனே அது ஃபுல்லாக அந்த வேரை சுற்றி நல்ல ஒரு அரண் மாதிரி நல்லா பரவிடும். அந்த வேரை சுற்றி பரவி அந்த செடியை சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த ரூட் அப்படியே சோர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ரூட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும். ரூட் அந்த சாப்பாடை உறிஞ்சிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இந்த மைக்ரோரைசா. இந்த மைக்ரோரைசாவும் ட்ரைகோடர்மா விரிடியும் ஒன்றுக்கு ஒத்து போகும். இதெல்லாம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ நம்ம இந்த மைக்ரோரைசா கொடுத்து 5வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மைக்ரோரைசா வேர் வளர்ச்சிக்கு, ட்ரைகோடர்மா விரிடி உங்களுக்கு அந்த வேரில் எந்த கெட்ட ஃபங்கஸும் வராமல் அது பாதுகாக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜரை. நீங்கள் மைக்ரோரைசா கொடுத்து கரெக்டாக 5வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி நீங்கள் கொடுக்குறீங்க. அது எவ்வளோன்னு அளவு நான் சொல்கிறேன். நான் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்கு ஒத்து போகும். இந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஃபீடும் கொடுக்கக்கூடாது செடிக்கு. எந்த ஃபங்கிசைடும் அடிக்கக்கூடாது, எந்த பெஸ்டிசைடும் அடிக்கக்கூடாது. அதாவது இந்த செடிக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த சாயில் மீடியா கொடுக்கலாம், கோகோபிட் கொடுக்கலாம், சிண்டர் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த செடி இப்போ புதுசாக உங்ககிட்டே ஆல்ரெடி இருக்குப்பா, மண்ணில் ஒரு செடி இருக்குது, அப்படி அந்த செடி எனக்கு வளரவே இல்லை அப்படின்னா நீங்கள் இது கொடுக்கலாம், மைக்ரோரைசா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மைக்ரோரைசா நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் நிப்பாட்டிடணும். வேறு எந்த ஒரு கெமிக்கல் ஃபீடும் எதுவுமே கொடுக்கக்கூடாது செடிக்கு. நீங்கள் ஒரு சாஃப் அடிக்கக்கூடாது, ஃபங்கிசைட்ஸ் அடிக்கக்கூடாது, எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. கரெக்டாக நீங்கள் 10வது நாள் இந்த மைக்ரோரைசாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம் செடிக்கு. அதுவும் சாயங்கால நேரம். அது பதம் ஈரமாக இருக்கணும், தொட்டி ஈரமாக இருக்கணும். அது மேலே நீங்கள் ஃபுல்லாக மண்ணை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அந்த மண்ணை வச்சு நீங்கள் மூடிடணும். நீங்கள் மண்ணை வச்சு மூடிட்டிங்கன்னா
அப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அந்த அது உள்ளுக்குள்ளே வளரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்லா மூடாக்கு போட்டு மூடிடணும். அதுக்கு வெயில் பட்டுச்சுன்னா இறந்துரும் மைக்ரோரைஸா. அப்போ அதுக்கு நல்ல பதமாக நீங்கள் வச்சுக்கிறணும். கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு 5வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 5 நாள் நீங்கள் ஒரு டைம் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் 10 நாள் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அதுக்கு 10 நாள் இந்த ப்ராசஸ் நடக்கும். 5 நாள் மைக்ரோரைஸா, அது 5வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி. அப்போ இங்கே 10 20 நாள் ஆயிடுச்சா, அப்புறம் 21வது நாள் நீங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் ஃபீடு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நீங்கள் அந்த ஃபீடை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் அதோட ப்ரொசீஜர். நிறைய ரோசாரியன்ஸ் இப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த மைக்ரோரைஸா எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் கொடுக்கலாங்கிறத இருக்குது. நிறைய பேர் இயர்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. சாயில் மீடியாவுக்கு மந்த்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சம் தான் 3 கிராம் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் சாயில் மீடியாவுக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். செடி எந்த மேக்ஸிமம் ட்ரைபேக் அந்த மாதிரிலாம் வராது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த நிறைய பேர் சொல்கிற ரோசாரியன்ஸ் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன் என் செடியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. இது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் மைக்ரோரைஸ் அப்ளிகேஷன். பட் அப்போ நிறைய பேர் பார்க்கல, தெரியல அவங்களுக்கு நிறைய பேருக்கு. இப்போ நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தனால நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுங்கப்பா, நல்ல யூஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். இது இன்னொன்று, இந்த மைக்ரோரைஸா எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ரூட்டுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸு வராது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வராது. ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இருந்தால் தான் குளோரோஃபில் அந்த இலை உருவாக்க முடியும். அதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த மைக்ரோரைஸாவை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இது என்ன கொடுக்குறேங்கிறத, எப்படி கொடுக்குறேங்கிறத நம்ம அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்ப்பா.